அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. குழந்தை பிறப்புக்கு பரிகாரம், குழந்தை சேட்டை பண்ணுதுன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. குழந்தை பிறப்புக்கும் பரிகாரம் ரொம்ப சிம்பிள். குழந்தை ரொம்ப சேட்டைப்படுது, குழந்தையால் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் நான் சொல்லுகின்ற சின்ன விஷயங்கள் தான். 4 விதமான தன்மைகள் தான் பரிகாரம். பரிகாரம் என்பதை எல்லா மனிதருமே எப்பயுமே என்ன சொல்லணும், தேய்விரையில தான் செய்யணும். சுபகாரியங்களை வளர்விரையில் செய்யணும். பரிகாரம் என்பது தேய்ந்து நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சக்தியாக அது இருக்கின்ற காரணத்தினால் பரிகாரத்தை எப்பயுமே தேய்விரையிலே செய்யுங்க. அந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னா, குரு நின்ற இடத்திற்கு 1:5:9 சந்திரன் வரும்போது செய்யுங்க. அப்படியே அக்யூரேட்டாக வேலை செஞ்சிடும். அதே சமயத்தில் தேய்விரையில் செய்யும். அப்போ குழந்தை பிறப்புக்கு பரிகாரம் அல்லது குழந்தையை திருத்துவதற்குண்டான பரிகாரம் அப்படின்னு ஒன்று வரும்போது எப்பயுமே குரு நின்ற வீட்டை லக்கணமாக வச்சுக்கணும். குரு நின்ற வீட்டை லக்கணமாக வைத்து குரு நின்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, குரு நின்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டு அதிபதிக்கு 5ஆம் வீட்டுக்கு பரிகாரம். இப்போ குரு ஒருத்தருக்கு மிதுனத்தில் இருக்கார், சரியா? அதை லக்கணமா வைங்க. அதுல இருந்து 5ஆம் இடம் என்பது துலாம். அப்ப துலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா துலாம் என்று சொன்னால் சுக்கிரன். அப்ப சுக்கிரனுக்கு பரிகாரம் பண்ணணும். சுக்கிரனுக்கு பரிகாரம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அப்ப என்ன செய்வது? சுக்கிரன் வீடு, அந்த சுக்கிரன் வீடு என்பது துலாம் ராசி, காற்று ராசி. அப்ப காற்று என்பது மந்திர சக்தி உடையது தான். காற்றுக்கு மந்திர சக்தி என்பது பிடிக்கும். அப்ப இந்த மந்திர சக்திக்கு உண்டான புக்கு நல்ல என்ன சொன்னான, ஏதாவது மந்திரங்கள் நிறைய என்ன சொன்னான எழுதி வைக்கப்பட்டிருக்கிற புக்குகள் கடையில நிறைய விற்கும். அந்த கடையில நிறைய விற்கிறதுல 10 ரூபா தான் இருக்கும். அதை என்ன சொல்றான்னா இந்த வீடு என்ன சொன்னான்னா துலாம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் வச்சு ஒவ்வொன்றுக்கும் லக்கங்கள் மாறும். அப்ப 5ஆம் வீடு சுக்கிரனுடைய நம்பர் என்ன? 6. 6 புஸ்தகங்கள், 6 பத்தா 60 ரூபா ஆகும். ஏதாவது ஒரு கோவில்ல மகாலட்சுமிக்கு முன்னாடி அல்லது நவகிரகத்தில் இருக்கின்ற சுக்கிரனுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை 6 புத்தகங்களை வாங்கி வைத்து விட்டு வந்து விடுங்கள். உங்களுடைய அந்த குழந்தை சொன்னபடி கேட்கணும். அதே சமயத்தில் குழந்தை பிறப்பில் நமக்கு சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது, கன்சீவ் ஆகியிருக்கீங்க, அந்த குழந்தை என்ன சொல்றான்னா நன்றாக பிறக்கணும், சிசரின் இல்லாம பிறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கற்பகாம்பிகை மந்திரம் என்று ஒரு மந்திரம் இருக்கிறது. நீங்க அந்த சின்ன புக்கில் 10 ரூபா புக்கிலே என்ன சொன்னா அந்த கற்பகாம்பிகை மந்திரம் இருக்கும். அப்ப கற்பகாம்பிகை மந்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கற்பகாம்பிகை மந்திரத்தை தினமும் படியுங்கள். குழந்தை என்ன கன்சீவ் ஆகியிருக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கையில் சிசரின் இல்லாமல் இயற்கையின் தன்மையில் அந்த வேதனையும் வலியையும் அனுபவித்து பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? கற்பகாம்பிகை மந்திரம் கண்டிப்பாக படிக்கணும். இது மந்திர புக்குகளில் 10 ரூபா புக்குகளில் தாராளமாக இருக்குது. அப்ப என்ன சொல்றான்னா நீங்க அதை படிக்கணும். அப்படி படிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய அந்த கர்மாக்கள் குறையும். குழந்தை பிறப்புக்கும் கற்பகாம்பிகை மந்திரம் வேலை செய்யும். குழந்தை கன்சீவ் ஆவதற்கும் அந்த கற்பகாம்பிகை மந்திரம் வேலை செய்யும். அதனால எந்த ஒரு மனிதனும் குரு நின்ற வீட்டுக்கு 5ஆம் வீடு, குரு நின்ற வீட்டுக்கு 5ஆம் வீடு என்ன சொல்றான்னா நெருப்பு வீடாக இருந்தால் தீபதானம் பண்ணுங்கள்.
நில வீடாக இருந்தால் சந்தன தானம் பண்ணுங்கள், காய்கறி தானம் பண்ணுங்கள். காற்று வீடாக இருந்தால் மந்திர புக்குகள் தானம் பண்ணுங்கள். நேர் வீடாக இருந்தால் தண்ணீர் தானம் பண்ணுங்கள். இது சாதாரண சாட்டாக செயல்படக்கூடிய அற்புதமான விதிகள். இதை நாம் என்ன சொன்னா எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சொன்னா, சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யும் போது பெரிய பலனை அணிவீர்கள். பெரிய விஷயங்களை செய்து என்ன சொன்னா இப்படி செஞ்சாதான் வேலை செய்யும், அப்படி செஞ்சாதான். பஞ்சபூதங்களை நாம் இயக்க தெரிந்து விட்டோம் என்று சொன்னாலே அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா கஷ்டத்தை கண்டிப்பாக குறைக்கும். ஏன்னா எதுவுமே நிரந்தரமான கஷ்டம் கிடையாது. எதுவுமே அது இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதம் கண்டிப்பாக உண்டு. அதனால என்ன சொல்லலாம்னா, யார் ஒருவர் கன்சீவ் ஆகணுமோ, யார் ஒருவர் தன்னுடைய குழந்தை சொன்னபடி கேட்காமல் இருக்கிறது, கொஞ்சம் சேட்டை பண்ணுகிறது, பிரச்சனை பண்ணுகிறது என்று சொன்னால் கற்பகாம்பிகை மந்திரத்தை எனக்கு தெரிஞ்சது நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதை சொல்றேன். நீங்க இந்த 10 ரூபா புக்கில் வாங்கினீங்கன்னா அந்த கற்பகாம்பிகை மந்திரம் ஹே சங்கர, இது கொஞ்சம் சமஸ்கிருதம் இருந்தாலும் என்ன சொல்றேன்னா, ஹே சங்கர ஸ்மரகர பிரம்மதாத நாத மன்னாத சரம்ப சசிசூலின் ஹர திரிசூலின் சம்போ சுக பிரசவ கிருத்வமே தயாளே ஹே மாதவி வலேச பாளையமாம் நமஸ்து. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது. இந்த மந்திரங்களை பல பேருக்கு கொடுத்து குழந்தைகள் பிறந்து நல்ல பேர் வச்சு கொடுத்து எல்லாமே செஞ்சிருக்கேன். அதனால இந்த மந்திரம் கற்பகாம்பிகை மந்திரம் என்று சொல்லி கூட நீங்கள் என்ன செய்யணும், கூகுளில் சர்ச் பண்ணுங்க, கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், எனக்கு தெரியுது. இருந்தாலும் இது கொஞ்சம் சமஸ்கிருத வேடு. ஹே சங்கர ஸ்மரகர பிரம்மதாத நாத மன்னாத சரம்ப சசிசூட கரதிரி சூலின் சம்போ சுக பிரசவ கிருத்துவமே தயாளே ஹே மாதவி வலேச பாளையமாம் நமஸ்துதே. இவ்வளவுதான். படிச்சுட்டா சமஸ்கிருதம் ஈஸியா வரும். படிக்கலைன்னா என்ன சொன்னா திணறி கொட்டிரும். இதெல்லாம் படிப்பதற்கு இறைவன் கொடுத்த ஒரு அருள். அதனால குரு நின்ற வீட்டை லக்கணமாக வைத்து அதற்கு 5வது வீட்டு அதிபதிக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணினால், அது நெருப்பு வீடாக இருந்தால் தீபதானம், அதற்கடுத்து என்ன சொன்னா காற்று மண் வீடாக இருந்தால் காய்கறிகள் தானம், சந்தன தானம். அதே சமயத்தில் காற்று வீடாக இருந்தால் மந்திரம் சொல்லுதல், மந்திர புஸ்தகங்கள் தானம் பண்ணுதல். ஜல வீடாக இருந்தால் ஜலதானம் அல்லது பன்னீர் தானம், கோயிலுக்கு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கர்மாக்கள் குறைந்து பிரச்சனைகள் தீரும். குழந்தை பிறப்புக்கும் இதுவே, குழந்தை கன்சீவ் ஆவதுக்கும் இதுவே. குழந்தைகள் நன்றாக சொன்னபடி கேட்டு நம்மளுடைய எல்லாத்துக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கும் இது செயல்பாடு செய்யும் என்பது உண்மையிலும் உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.